நண்பர்களே வணக்கம். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, சைனீஸ் நியூ இயர், சென்ட் பேட்ரிக்ஸ் டே ஃபெஸ்டிவல், இந்த வரிசையில் தீபாவளி திருநாள் உதயம். அயர்லாந்தில் முதல் முறையாக மிக பிரம்மாண்டமான அளவில் தீபாவளி திருநாளை கொண்டாடலாம் என்று ஒரு சிலர் நன்றாக வேலைகள், சில பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து நிறைய ஒர்க் பண்ணி பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். நவம்பர் 6ஆம் தேதி RDS டப்ளினில் தீபாவளி திருநாள் உதயம். அன்பு மக்களே, நம் நண்பர் பாலா சொன்னபடி இந்த வருடம் தீபாவளி கொண்டாட்டம் எப்போதுமே இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் இப்பொழுது நாம் செய்ய போகிறோம். இந்த தீபாவளி திருநாள் நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலத்திலிருந்தும் வந்திருக்கிற மக்களோட, அடுத்த நாட்டில் இருக்கிற நேபாள நாட்டில் இருக்கிற மக்களோடவும், நம்ம இன்னும் சில நாடுகளில் இருந்து மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்தும் மக்கள் நம்மளோட சேர்ந்து இந்த தீபாவளி திருநாளை பெரிய அளவில் RDSல் கொண்டாட உள்ளோம். இது புதிய முயற்சி, கன்னி முயற்சி. உங்களோட ஆதரவும் உங்களோட எல்லா வகையான உதவியும் இதுக்கு தேவை. இந்த புதிய முயற்சி எந்த வரிசையில் வருதுன்னு சொன்னால், டப்ளின் சிட்டி கவுன்சில் அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டகிரேஷன் ஒருங்கிணைப்பு முயற்சியில் ஒரு குழு இருக்குது. அவங்க எல்லா நாட்டிலிருந்தும் வந்தவங்களோட முக்கியத்துவம் கொடுத்து பல விழாக்களை அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. அதில் இந்தியர்களுக்கு ஒரு விழா கூட கிடையாது. ஜப்பானியர்களுக்கு இருக்குது, சைனீஸ் நியூ இயர் இருக்குது, பிரேசில்காரங்க அவங்க ஒரு விழா வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ மக்கள் நாம் இருந்தும் இந்தியர்களுக்கு ஒரு விழாவே கிடையாது இவ்வளோ நாள். நம்ம ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட ஒரு முகமாக நாம் போகிறது கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அதை தீர்க்கும் வகையில் நாங்கள் ஒரு குழு வாலண்டியர்ஸ் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரோடைய ஒத்துழைப்போட அயர்லாந்து தமிழ்ச்சங்கம், கன்னடா அசோசியேஷன், மலையாளி அசோசியேஷன், நேபாளி அசோசியேஷன், அயர்லாந்து இந்தியா கவுன்சில், டப்ளின் சிட்டி கவுன்சில், ஆப்வியஸ்லி இந்த மாதிரி எல்லாரோட ஒத்துழைப்போட ஒருங்கிணைப்போட பெரிய அளவில் தீபாவளி நவம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாட உள்ளோம். இந்த தீபாவளியினோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வான வேடிக்கை. நம்ம ஊரில் தீபாவளி எப்படி கொண்டாடுவோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பட்டாசு, எவ்வளோ மகிழ்ச்சி, அதெல்லாம் நாம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. அது இல்லாமல் நம்மளோட தீபாவளி ஒளிமயமாக இருக்க வேண்டிய தீபாவளி ஒளியே இல்லாமல் வெறும் வீட்டில் ஒரு சின்ன மெழுகுவத்தி ஏற்றி கொண்டாடிட்டு இருந்திருக்கோம். அந்த குறையை நாம் தீர்க்கிற வகையில் இந்த வருடம் நாம் RDSல வான வேடிக்கையோட பெரிய அளவில் எல்லா வகையான உணவு பண்டங்களோட தெற்கு, மேற்கு, வடக்கு எல்லா திசைகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்து ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து அந்த சிறப்பாக நாம் கொண்டாடணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் எல்லா மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற வகையிலையும், அப்புறம் ஐரிஷ் டான்ஸ், ஐரிஷ் இந்தியன் ஃபியூஷன் இதெல்லாம் கூட கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா கலை மற்றும் பொருட்காட்சி ஸ்டால்ஸு, அப்புறம் கிட்ஸுக்கு கார்னர்ஸ் எல்லாமே இருக்க போகுது. எனிவே நீங்கள் இந்த ஃப்ளையர்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி இங்கே சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த முயற்சியை நல்லா ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இன்றைக்கி இந்த டிக்கெட் லான்ச்சு இன்றைக்கி இங்கே பண்ணுறோன்னு அறிவிச்சுக்கொள்கிறோம். ஸோ இன்றைக்கு தமிழ் மக்கள் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இதுதான் நல்ல மேடை என்று நாங்கள் பெருவழியில் நினைத்து உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெருமளவில் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு முதலாக தீபாவளிக்கு உண்டான டிக்கெட் லான்ச்சை இங்கே பண்ண இருக்கிறோம். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கிற ஐரிஷ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. இந்த ஃபெஸ்டிவல் ஓப்பன் டு ஆல். நீங்கள் யாருமே நம்ம இந்தியர்களுக்காக மட்டும் நினச்சிடாதீங்க.
இது வந்து ஹிந்து ஃபெஸ்டிவல் கிடையாது. நம்ம அதையும் விட ஒரு படி மேலே கொண்டு போயிட்டு எல்லாரையும் ஒரு அரவணைச்சு கொண்டு போகிற ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு டாபிக் கொடுத்து இந்த விழாவை நடத்துகிறோம். இந்த விழாவுக்கு நம்ம தமிழ் சங்கத்தினோட பெரும் பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இருக்குது. நம்ம தலைவர் ராஜ் கிட்ட நான் ஒரு நிமிஷம் அவரை பேச சொல்லி கேட்குறேன். நான் சரி, இந்த விழாவை பற்றி யாருன்னா நீங்கள் கருத்து சொல்லணும், உங்களோட ஃபீலிங் இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் மேடையில் வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு பெரும் ஊக்கமாகவும் மற்றவங்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாகவும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். பாலா வந்து இப்போது அந்த டிக்கெட் லான்ச் பற்றி பேசுவார். இந்த மீன் டைம் நீங்கள் யாருன்னா இங்கே வந்து உங்களோட கருத்து இந்த விழாவை பற்றி சொல்லணும், அந்த தீபாவளி விழாவை பற்றி சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே வந்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி ஜெகன். ஜெகன் நன்றி ஜெகன். ஜெகன் கூறியது போல தீபாவளி திருநாள் நவம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை RDS டப்ளினில் நடைபெறுகிறது. கலை நிகழ்ச்சிகள், பூஜா மற்றும் வான வேடிக்கை மற்றும் உணவு விருந்து அனைத்தும் அதில் அடங்கும். அந்த ஃபங்க்ஷன் தீபாவளி ஃபங்க்ஷனுக்காக முறையாக இன்று முதல் இந்த உதயம் ஃபங்க்ஷனில் தீபாவளி ஃபங்க்ஷனின் டிக்கெட்டும் உதயமாகிறது. இன்று உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் டிக்கெட் ஸ்டால் வெளியே அமைக்கப்பட்டிருக்கிறது. சுந்தர் அவர்கள், யூ கேன் கான்டாக்ட் சுந்தர் டு கெட் ஆல் த டிக்கெட்ஸ். இந்த டிக்கெட்டோட அறிவிப்பை வந்து அதனோட முக்கியத்துவத்தை இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த டிக்கெட் விலை வந்து 10 யூரோ என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று தமிழ் சங்கத்தின் மூலமாக நாங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸாக 7 யூரோஸ்க்கு கொடுக்குறோம். இதே டிக்கெட் வந்து டிக்கெட் மாஸ்டர்லேயும் ticketmaster.ie அதுலேயும் வாங்கலாம். ஆனால் இங்கே 3 டிக்கெட் வாங்குற ப்ரைஸில் நீங்கள் அங்கே 2 தான் வாங்க முடியும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வகையில் இங்கேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெளியில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் முடிஞ்ச பின்னாடி அங்கேருந்து சுந்தர் உட்கார்ந்துருப்பார், நீங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா www.festivaloflights.ie என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இன்று இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு இந்திரன் அவர்கள் இதை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறார். ஒரு நிமிடம். ஹலோ அன்பர்களே, இந்த தீபாவளி திருநாளை பற்றிய அறிவிப்பு என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக தீபாவளி என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு, ஒரு மொழிக்கு, ஒரு நாட்டுக்கு சொந்தமானது என்பது இல்லாமல் அதை அந்த தளத்திலிருந்து நகர்த்தி ஒரு கிரகமயமான ஒரு மல்டி கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் என்ற வகையிலே அதில் இங்கே இருக்கிற டப்ளின் வாழ் தமிழ் மக்கள் அதை எடுத்து செல்வது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பேரடைம் ஷிஃப்ட் என்று சொல்ல வேண்டும். இது வந்து ஒரே விதமாக பார்க்கிற அந்த பார்வையிலிருந்து அதை நகர்த்தி மேலும் ஒரு விரிவான ஒரு தளத்துக்கு எடுத்து சென்றிருப்பது என்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை செய்ய வேண்டுமானால் இந்தியாவுக்குள்ளே இருந்து செய்ய முடியாது. ஏனெனில் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற போது நம்முடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. அதை விட்டு தூரத்திலிருந்து வருகிற போது தான் அதை ஒரு ஓவியத்தை தொலைவிலிருந்து பார்த்து ரசிப்பது மாதிரி இந்த விழாவை புதிய எல்லைகளை விசீரணம் செய்து புதிய பரிமாண விசீரணங்களை அடைவதற்கு முயல்கிற ஒரு விழாவாக இது தெரிகிறது. இதை இங்குள்ள தமிழர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். இந்த விழாவுக்கு முன் இருக்கிறவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் குறிப்பிட சொல்ல விழைகிறேன். மேலும் இது சிறப்பாக இங்க இருக்கிற அங்கத்தினர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி திரு இந்திரன் அவர்களே. இது எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விஷயம். இதை மேன்மேலும் சிறப்பாக நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்கள் எல்லாருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பெரிதளவில் இருக்கிறது. எங்களுக்கு நீங்கள் சரியான நேரத்தில் எங்களுக்கு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி.